ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஸ்வீட்னா அது கேசரி தான். கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொல்கிற மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஆனால் நீங்கள் இந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செய்யும்போது அதோட டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த சாஃப்டான கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் பாதி அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாண வீடுகள்லாம் ஃபுல்லாக நெய் சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி பாதி அளவுக்கு நெய், பாதி அளவுக்கு எண்ணெய் தான் சேர்ப்பாங்க. அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டு வரணும். ஃபுல்லாக தீயை கம்மியாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வரும். இப்போ பாருங்கள், நல்ல முந்திரி பருப்பு வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யிலேயே நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு 250 கிராம் அளவுள்ள கப் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நான் ஏற்கனவே வறுத்த ரவை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்தது வறுக்காது எது எடுத்துக்கிட்டாலும் ஒரு வாட்டி இந்த மாதிரி நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு கேசரி நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக வெந்து வரும். இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷத்தில் நல்ல ரவை வறுபட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி கலர் மாறி வரணும். அதே சமயத்தில் தீஞ்சிரவும் கூடாது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு ரவைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 4 கப் அளவுக்கு சேர்க்கும்போது தான் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி எப்போவுமே சேர்க்கும்போது நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது. சுடு தண்ணி தான் ஊற்றணும். அந்த தண்ணி கூடயே நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக குங்குமப்பூ கூட பாலில் ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இல்லைனா எதுவுமே சேர்க்கலனா கூட ஒயிட்டாக இருந்தாலுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. நம்ம கொதிக்கிற தண்ணியை நம்ம ஊற்றுறதுனால ரவையும் நல்லா வறுபட்டுருக்கிறதுனால கட்டி எதுவுமே பிடிக்காது. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சமாக நல்லா நமக்கு இறுகி வந்திருக்கு. இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். ரவை சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு விட்டுருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயத்தில் தீயும் ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. ரவை நல்லாவே வெந்து வந்திருக்கு. நம்ம ஊற்றிருந்த தண்ணி எல்லாமே அளவு கரெக்டாக வந்தது. இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த கேசரிக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 கப் ரவைக்கு 1½ கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா 1லேருந்து 1 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1½ கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கரெக்டான அளவுலேயே இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கட்டிகள் எதுவுமே ஆகிறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நமக்கு தண்ணி ஆகி வரும். திருப்பி நமக்கு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா இறுகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி ஆகியிருக்கு. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தட்டி வச்சுருக்க ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி முழு ஏலக்காய் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் தட்டி இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நெய் சேர்க்கலாட்டி கூட பரவாயில்ல. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. 2 நிமிஷத்தில் நல்லா நமக்கு சர்க்கரை ரவை எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். நான் 2 நிமிஷம் தான் வேக வச்சு எடுத்திருந்தேன். இதிலே நமக்கு சூப்பராக பெர்ஃபெக்டாக கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் இறக்கும்போது நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் நெய் ஊற்றிக்கோங்க. நான் அவ்வளோதான். நான் 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் மொத்தமாக நமக்கு நெய் நமக்கு தேவைப்பட்டிருக்குது. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதே எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.